தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதः மகாபெரியவாச்சரணம். நமது தர்மம் யூடியூப் சேனல் வழியாக அடுத்ததாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தர்மம் சபரிமலை யாத்திரை. கார்த்திகை மாதம் பிறக்க போகிறது. எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான மாதம் கார்த்திகை மாதம். எல்லாருக்குமே குதூகலமாக இருக்கும் ஒரு முக்கியமான இது சபரிமலை யாத்திரை. திரும்பின பக்கம் எல்லாருமே எல்லா புருஷாலும் மாலை போட்டுண்டு எப்போ சபரிமலைக்கு போவோம் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கும் ஒரு முக்கியமான விரதங்களிலேயே முக்கியமான விரதம் சபரிமலை விரதம். எல்லா புருஷாலும் அனுசரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விரதம். இந்த விரதம் நம்மளுக்கு என்ன உணர்த்துறது அப்படின்னா தத்துவமசி. நம்ம விரதம் இருந்து சபரிமலை யாத்திரை சென்று மலை ஏறி 18ஆம் படி ஏறி நம்ம சுவாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடியே சுவாமி நம்மளுக்கு சொல்கிறது தத்துவமசி அப்படின்னா நீயும் நானும் ஒன்று தான். இத்தனை நாள் விரதம் இருந்து என்னை பார்த்துருக்க. அப்போது நீ வேற நான் வேற இல்லை, ஒன்றுள்ள நான் இருக்கேன், என்னுள்ள நீ இருக்க அப்படின்றது தான் இந்த சபரிமலை விரதத்தோட ஒரு முக்கியமான விஷயம். இந்த சபரிமலை விரதம் அப்படின்றது ஏதோ சாதாரண ஒரு 48 நாள் விரதம் அப்படின்னு இல்லாமல் அந்த 48 நாள் ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கிறது எதற்குன்னா நம்ம ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு. நம்ம எத்தனையோ பழக்கங்கள் நம்மளுக்கு தெரியாமல் சில பழக்கங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கின் வழியாக நம்ம மாறிகிட்டே வரோம். ஒன்றும் இல்லை, கார்த்தால எழுந்துக்கிறதுலேருந்து சாயந்தரம் நைட்டு தூங்குகிற வரைக்கும் சில பழக்கங்கள் மாறிகிட்டே இருக்குது. இந்த பழக்கங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தான் இந்த விரதமே முக்கியமான நோக்கமே ஒழுங்குபடுத்துவதற்கு தான். ஒன்றும் இல்லை, சபரிமலை காலத்தில் நீங்கள் எல்லா புருஷாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்தாலேயே எழுந்து குளித்து கோவிலுக்கு போய் சரணம் சொல்லி சுவாமியை வழிபட்டு அப்புறம் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செஞ்சு முடிஞ்ச நல்ல காரியங்களை செஞ்சு எல்லாரையும் சுவாமியாக பாவித்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழறது தான் இந்த 48 நாள் விரதம். இந்த 48 நாள் விரதம் முடிஞ்சு இந்த பழக்கங்கள் போகணுமா அப்படின்னா போகக்கூடாது. இது திருப்பி கண்டினியூ ஆகணும். விரதத்து காலத்துக்கு மட்டும் இந்த பழக்கங்கள் கிடையாது. இது வருஷம் ஃபுல்லாகவே நம்ம பழக வேண்டிய ஒரு முக்கியமான நல்ல பழக்கம். அப்படி நல்ல பழக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் மலைக்கு போகும்போது ஒரு நல்ல பழக்கம் அவளோட கூட சேர்ந்துடும். அப்படி ஒவ்வொரு வருஷம் நம்ம மலைக்கு போகும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில துர்குணங்கள் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு நல்ல பழக்கங்கள் வந்துடுது அப்படின்னா கடைசியில் நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளும் சாஸ்தாவும் ஒன்று தான். நம்ம சாஸ்தாவை சென்று அடைவோம் அப்படின்றது தான் இந்த சபரிமலை விரதத்தோட முக்கியமான வழிபாடு. சுவாமியே சரணமையா.